லேப்டாப்பை நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய விஞ்ஞான கல்வி, நம்முடைய மாணவர்கள் திறமையான மாணவராக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி விஞ்ஞான முறையில் கொடுக்க வேண்டுவதற்காகத்தான் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுகள் சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட இந்த மடிக்கணி திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் 52,36,000 மடிக்கணி நம்ம மாணவ செல்வங்களுக்கு கொடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு 4 ஆண்டு காலமாக அதை கிடப்பல போட்டுடுது. இப்பொழுதுதான் அந்த மடிக்கணியை கொடுப்பதாக அறிவித்து முதற்கட்டமாக கொடுத்திருக்க செய்தி வந்திருக்குது. நாங்கள் பார்த்தேன். இதை கொடுப்பதில் நாங்கள் வரவேற்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்தை இவர் இப்பதான் கடைபிடிக்கிறாங்க. இதை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டவாறு இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணினி கொடுக்கப்பட்டிருந்தா பயனுள்ளதா இருந்தது. சரி, இப்போது கொடுக்கறீங்களே, எதற்காக கொடுக்கறீங்க? நடைபெறுகின்ற தேர்தலில் இந்த மாணவருடைய வாக்கு தேவை, அதற்கு தான் இந்த லேப்டாப் கொடுக்கறாங்க ஒழிய மாணவன் நலனுக்காக கொடுக்கல, மாணவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக கொடுக்கல. அப்படி கொடுக்குவதாக இருந்தால் இந்த அரசு 2025ஆம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பு கல்லூரி திறந்த பிறகு கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. அப்பவும் கொடுக்கல. அப்ப கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் கடன் உடனே வாங்கி லேப்டாப்பை வாங்கி படிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கு 3 ஆண்டு நிறைவு பெற போகுது. இன்னும் 2 மாசத்துல 3 ஆண்டு நிறைவு பெற்று மாணவர்கள் வெளியேற போறாங்க. அப்போ இந்த லேப்டாப் கொடுக்குறீங்க, அதனால என்ன பயன்? ஆக இந்த அரசோடைய நோக்கம் என்ன? தேர்தலில் அவருடைய வாக்கு கிடைக்க வேண்டும், அதுதான் நோக்கம். மாணவர்களுக்கு நல்லது செய்வோம், நன்மை செய்வோம் நோக்கமே இல்லை. அப்படி உண்மையிலேயே மாணவர்களுக்கு நல்லது செய்வோம் இந்த அரசா எண்ணி இருந்தால் நாங்கள் வைத்த கோரிக்கை, இந்த ஆட்சி ஏற்பட்ட உடனே நாங்கள் கோரிக்கை வச்சோம். நீங்க தொடர்ந்து நம்முடைய மாணவ செல்வர்களுக்கு அதிமுக ஆட்சியில் வழங்கி வந்த அந்த லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கை நிறைவேற்றதை இன்னைக்கு 4 ஆண்டு காலம் கொடுத்திருக்கலாம். அதாவது இப்ப எல்லாமே தேர்தல் நோக்கி தான் இந்த அரசு பயணம் பண்ணிட்டு இருக்குது. மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கொடுக்கல, மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள், தோல்வி பயம் வந்துட்டது. அதுல எப்படி எல்லாம் இந்த மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் தந்திரமா இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் குடும்ப அட்டைக்கு இன்றைய தினம் 3000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற பொழுது குடும்ப அட்டைக்கு ஏன் 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு இதே முதலமைச்சர் அன்றைய தினம் கோரிக்கை வச்சார். அந்த அடிப்படையில் தான் நான் 15 நாளுக்கு முன்பாகவே எங்களுடைய எழுச்சி பயணத்தின் போது கூட்டத்தில் தெரிவித்தேன். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க 5000 ரூபாய் குடும்ப அட்டை கொடுப்புன்னு கோரிக்கை வச்சீங்க. அதன் அடிப்படையில் இந்த 3 ஆண்டு காலமாக பொங்கல் தொகுப்பு தான் வழங்கப்பட்டது, பொங்கல் பரிசு கொடுக்கல. அதன் அடிப்படையில் இது உங்களுக்கு இறுதி ஆண்டு, இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம். கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைக்கும் 5000 ரூபாய் வழங்க வேண்டும். நீங்க வைத்த கோரிக்கை தான் இப்ப நான் சொல்றேன்னு சொல்லிடுறேன். ஆனா இப்ப 3000 தான் கொடுத்திருக்கிறாங்க. தெரியல, எனக்கு இப்பதான் வந்திருக்கு, எனக்கு தெரியல. அது முழு விவரம் கிடைத்த பிறகு அதற்கு உண்டான பதில் சொல்றேன். தாங்க எல்லாமே தேர்தலை நோக்கி கொடுக்கப்பட்ட அறிவிப்பு. 2021ஆம் ஆண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள்லாம் அறிவிச்சாங்க. அறிவிச்சபடி அந்த தூய்மை பணியாளர்கள் கேட்கிறாங்க இந்த அரசாங்கத்தில். 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதி அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் இந்த அரசாங்கத்தை கேட்கிறாங்க. அவர் கேட்கறது நியாயம் தானே? நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தானே கேட்கிறாங்க. நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களிச்சோம், நீங்க முதலமைச்சராக இருக்கிறீங்க, உங்களுடைய ஆட்சி வந்திருக்குது, அதனால் நிறைவேற்றணும் அவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க. ஆனா இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை எப்பொழுதும் நிறைவேற்றிய சரித்திரம் கிடையாது திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். அதுபோல 525 அறிவிப்புகள் 2021ஆம் ஆண்டு அறிவிச்சாங்க. அதுல 4இல் 1 பங்கு கூட நிறைவேற்றல. இதுதான் உண்மை, யதார்த்தம். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழகத்தில் பல போராட்டம் நடந்திருக்கு. விவசாயிகள் போராட்டம், பஸ் தொழிலாளர் போராட்டம்,
செவிலியர் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், இப்படி எல்லா தரப்புமே இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. வீதியில் வந்து போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று இதிலிருந்து தெரிகிறது. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். இவ்வளவு பெரிய ஊழல் எந்த மாநிலத்தில் நடக்கல, தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்குது. அதுக்கெல்லாம் மக்கள் உரிய தீர்ப்பை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அளிப்பார்கள் என்று சொல்லி அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி, வணக்கம்.